ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகேஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பாவக்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இதுக்காக 1/4 கிலோ பாவக்காய் எடுத்து ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை எல்லாமே எடுத்துட்டேன். இதை நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு பேனில் சேர்த்திட்டு இதை நல்லா வதங்கறக்காக நல்லெண்ணெய் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தி நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். இந்த தொக்கு ரெடியானதுக்கப்புறமா நம்ம சூடாக சாப்பிடாம நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாப்பாடு சுட சாதத்தோடு சாப்பிடும்போது செம ஃப்ளேவராக இருக்குங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி செஞ்சு வச்சு நம்ம அடுத்த நாள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம முதல்லையே எண்ணெயில் வதக்கி எடுக்கிறதுனால கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். 10 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நான் 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். முழுசாகவே போட்டுக்கலாம், தொக்குக்கு நல்லாயிருக்கும். 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கு, அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம தொக்குக்கு சின்ன வெங்காயம் பூண்டு முழுசாகவே சேர்த்தும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்திக்கலாம். 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்திக்கலாம். சின்ன வெங்காயம் பூண்டும் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறமா நான் 2 தக்காளி மிக்சியில் அடித்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டு எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வேகட்டும். இது ஒரு மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே வேக வைப்போம். மசாலா எல்லாமே நல்லா வெந்து எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். இப்போது எண்ணெய் திரிஞ்சு நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதில் புளி தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த தண்ணியை இதில் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த புளி தண்ணி நல்லா கொதிக்கட்டும். நம்ம வதக்கி வச்சிருக்க பாவக்காவை இது கூட சேர்த்திக்கலாம்.
இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வெந்து வரட்டும். நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் திரிஞ்சு சூப்பராக வெந்துட்டுருக்கு. நம்மளுக்கு தொக்குங்கிறதுனால நல்லா கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் கூட நம்மளுக்கு சுண்டி நல்லா வெந்து வரட்டும். இப்போ எண்ணெய் திரிஞ்சு நல்லா வெந்துட்டுருக்கு. நம்ம ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லம் சேர்த்திக்கலாம். இது எதுக்காகனா, நம்ம புளி அதிகமாக சேர்த்திருக்கோம் அப்படின்னா வெல்லம் சேர்த்தும் போது அந்த ரொம்ப புளிப்புத்தன்மையை நம்மளுக்கு கம்மி பண்ணி கொடுக்கும். புளிக்குழம்பு, தொக்கு இது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வெல்லம் சேர்த்தும் போது லைட்டாக ஒரு இனிப்பு தன்மை கிடைக்கும். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ சூப்பரான தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.